ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7 எஸ்டிமேட்ஸ். ஸோ எஸ்டிமேட் அப்படின்னும் போது ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சோண்டு ஒரு சாம்பிள் எடுத்து இந்த ஹோல் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணின ஒரு வேல்யூஸ் தான் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட எஸ்டிமேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 95% வந்து இங்கே ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 95% அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் எஸ்டிமேட். இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறது, இந்த 95%ன்னு நம்ம எக்ஸாக்டாக ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் சொல்கிறது வந்து இட் இஸ் கால்ட் பாயிண்ட் எஸ்டிமேட். ஸோ எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது பாப்புலேஷனில். ஒன்று வந்து பாயிண்ட் எஸ்டிமேட், இன்னொன்று வந்து இன்டர்வல் எஸ்டிமேட். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேட்டுங்கிறது ஜஸ்ட் நீங்கள் 95% வருங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மலில் சொல்கிறது வந்து இட் இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட். இன்டர்வல் எஸ்டிமேட் அப்படிங்கிறது 90லேருந்து 95க்குள்ளே வரும், இல்லை 93லேருந்து 97க்குள்ளே வரும். ஸோ நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லென்த் ஆஃப் ஒரு காமனாக சொல்லாமல் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லாமல் ஒரு கிளாஸை கொடுக்குறோம், ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். அப்போது அது வந்து இட் இஸ் நோன் ஆஸ் இன்டர்வல் எஸ்டிமேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 93% 95%க்குள்ளே எப்படியாவது 12th ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த 93 to 97க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் எஸ்டிமேட் இன்டர்வல். ஸோ ஒரு பாயிண்ட் எஸ்டிமேட் அப்படிங்கும் போது இட் இஸ் அ சிங்கிள் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம சொல்கிறோம். 95% அப்படின்னு ஒரு நம்பர் தான் சொல்கிறோம். அப்போது இட் ஃபார் அன் அன்னோன் பாப்புலேஷன் பேராமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம், while watching a cricket team on a field you say why I bet they will get 350 runs அப்படின்னு சொல்லும் போது ரன்ஸே நம்ம குறிப்பிட்றோம், 350 அப்படின்னு குறிப்பிட்டதுனால இட் இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட். பட் அதே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கரண்ட் டேட்டாவில் வந்து 350 ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் வருவாங்க, இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் வந்து பாயிண்ட் எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். பட் அதே வந்து இன்டர்வல் எஸ்டிமேட்டுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் யூஸ் டு எஸ்டிமேட் அ பாப்புலேஷன் பேராமீட்டர். அப்போ இது இண்டிகேட்ஸ் 2 ways to by extent of its range. அப்போ எக்ஸ்டெண்ட் 2 ways இருக்குது, என்ன லோவர் அண்ட் அப்பர் லிமிட் மாதிரி 2 ways இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ண ரேஞ்சு. அண்ட் அது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரூ பாப்புலேஷன் பேராமீட்டர் லைன் வித்தின் தட் ரேஞ்ச். இப்போது நீங்கள் பாயிண்ட் எஸ்டிமேட்டரில் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து எரர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 95% சொல்லிவிட்டு 94.8% தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த 0.2% வந்து ஸ்டாண்டர்ட் எரராக மாறிடுது. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட். ஸோ அது வந்து இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் 2 வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ராங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் எஸ்டிமேட்டில். ஸோ இப்போ 94.8ன்னு வரும்போது இட் இஸ் அ ஃபால்ஸ், ஆக்சுவலி இட் இஸ் அ ராங் எஸ்டிமேட்னு வந்துடும். பட் இதே வந்து இன்டர்வல் எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா 93லேருந்து 97% அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சொல்கிற அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து இதுக்குள்ள இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே விழுந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி அ ட்ரூ பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதனால் இன்டர்வல் எஸ்டிமேட் வந்து ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்குது. அந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணின ஒரு வேல்யூஸ் எஸ்டிமேஷன் வந்து எப்போவுமே பாப்புலேஷன் பேராமீட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஒரு எஸ்டிமேட்டர் அண்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா என்ன? சாம்பிள் வந்து யூஸ்வலாக வந்து எதை வந்து நம்ம பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒவ்வொரு டேட்டாலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன், ஒரு சாம்பிள்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணப்படுறோம். அப்போ சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் அ பாப்புலேஷன் பேராமீட்டர் இஸ் கால்ட் அன் எஸ்டிமேட்டர். ஸோ ஒரு பாப்புலேஷன் பேராமீட்டரோட சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அதுக்கோட எஸ்டிமேட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா பாப்புலேஷன் பேராமீட்டருக்கு, அதை வந்து எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாம்பிள் மீன் பார்த்திங்கன்னா இட் இஸ் டினோட்டட் ஆஸ் எக்ஸ் பார் இல்லையா. அப்போது அதே பாப்புலேஷன் மீன் வந்து மியூவாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதேமாதிரி சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் வந்து கேன் பி யூஸ்ட் as a estimator of population proportion. ஸோ இங்கே வந்து சாம்பிள் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம் to estimate the population range. So whenever we have observed a specific numerical value of an estimator, then we call that value as a estimate. அதேமாதிரி அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா specific value for statistics or an estimatorனு சொல்லிக்கலாம். So we form an estimate by taking a sample and computing the value taken by our estimator in that sample. Suppose நம்ம calculate பண்ணுறோம் ஒரு மீட்டரில் ஓடோமீட்டரிங் ரீடிங்கில் வந்து தட் இஸ் மைலேஜை கால்குலேட் பண்ணுறது. அதில் சாம்பிள் வந்து யூஸ்டு ஃபார் டாக்ஸிஸ்லேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஃபைண்ட் இட் டு பி 98,000 miles.
அப்போ ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் எஸ்டிமேஷன் மைலேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 98,000 அப்படிங்கிறது எஸ்டிமேட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் பேராமீட்டராக மாறிடுது. ஆக்சுவலாக எஸ்டிமேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் இஸ் கன்சர்ன் வித் ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு குட் எஸ்டிமேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஸோ குட் எஸ்டிமேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபிஷர் அப்படிங்கிறவர் இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவர் வந்து என்ன சொல்கிறாரு? இட் ஷுட் பி அன்பயாஸ்ட், கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்ட். எப்போ அன்பயாஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டீன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. தட் இஸ் வில் பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சஜஸ்டட் as எஸ்டிமேட் ஆஃப் அ பேராமீட்டர். ஸோ டீங்கிற வேல்யூ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சஜஸ்ட் பண்ணுற ஒரு எஸ்டிமேட் ஆஃப் அ பேராமீட்டர். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சாம்பிள்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு சைஸ் என் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ மீன் வந்து பாசிபிள் வேல்யூஸ் டி வந்து கோயின்சைட்ஸ் வித் டீட்டா. ஸோ டி வந்து செட் டு பி அன்பயாஸ்டு ஃபார் டீட்டா. ஸோ கோயின்சைடில் வந்து அது போய் நிற்கிதே தவிர இட் இஸ் அன்பயாஸ்ட். பயாஸ்ட் அப்படின்னா அதர்வைஸ் டி இஸ் செட் டு பி பயாஸ்ட் பை டீட்டா. ஸோ நம்ம ஏதோ ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறோம், அந்த எஸ்டிமேட்டோடு அது கோயின்சைட் ஆகாமல் இருந்தால் அட் இஸ் கால்ட் அன்பயாஸ்ட். ஸோ மோஸ்ட்லி இட் ஷுட் பி அன்பயாஸ்ட். சாம்பிள் மீன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாப்புலேஷன் மீனோட அன்பயாஸ்டாக தான் இருக்கும். ஆனால் சாம்பிள் வேரியன்ஸ் இருக்குது பாருங்கள், that is S2, that is always, it's not unbiased for population variance sigma 2. So consistency எப்போ வரும் அப்படின்னா, இட் இஸ் ஒரு லார்ஜ் சாம்பிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது கன்சிஸ்டன்சியை பற்றி யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் நம்பர் ஆஃப் சைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த வேரியன்ஸோ இல்லை இது எஸ்டிமேட்டரோ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். தட் இஸ் கால் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு நல்ல எஸ்டிமேட் வந்து நம்பர் ஆஃப் சைஸ் டிஃபர் ஆனால் கூட it should have the same consistency. ஓகே, அடுத்து எஃபிஷியன்சி. மோஸ்ட்லி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீனும் சாம்பிள் வேரியன்ஸும் வந்து கான்ஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மீன், பாப்புலேஷன் மீன் அண்ட் பாப்புலேஷன் வேரியன்ஸாக இருக்கும். அதுவும் இட் ஷுட் பி கம் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் அ நார்மல் பாப்புலேஷன். அது ரொம்ப க்ளோஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் ஆர் கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ எஸ்டிமேட்டர் வித் லெஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆர் வேரியன்ஸ் இஸ் செட் டு பி மோர் எஃபிஷியன்ட். இது கொஷனில் கேட்கலாம். வாட் இஸ் எஸ்டிமேட்டர் வந்து கம்மியாக இருந்தால் என்ன எஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ எஸ்டிமேட்டர் வந்து வித் லெஸ் ஸ்டாண்டர்ட் எரர் கம்மியாக இருக்கும் போது அப்போது இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி 94.8% இருக்கு இல்லையா, நம்ம வந்து எஸ்டிமேஷனை வந்து 95ன்னு சொல்லியிருப்போம். ஸோ 94.8% போது 0.2% தான் உங்களுக்கு அந்த எரர் இருக்குது. ஸோ அந்த எரர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எரரோ இல்லை வேரியன்ஸோ வந்து கம்மியாக இருக்க எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த 95%. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ த மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் அ பேராமீட்டர் வந்து ஹேவிங் மினிமம் வேரியன்ஸ் அமங் த கிளாஸ் ஆஃப் ஆல் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் தட் பேராமீட்டர். ஓகே, அப்புறம் சஃபிஷியன்சி அப்படின்னு வரும்போது எஸ்டிமேட்டர் வந்து டீன்னு வச்சுக்கோங்களேன். தென் இட் இஸ் செட் டு பி சஃபிஷியன்ட் ஃபார் அ பேராமீட்டர் டீட்டா. அதே மாதிரி இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டீட்டா, அந்த சாம்பிளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது அப்படின்னா அப்போ எஸ்டிமேட்டரே சஃபிஷியன்ட் ஃபார் டீட்டா. அதே நோ அதர் எஸ்டிமேட்டர் கேன் எக்ஸ்ட்ராக்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த பேராமீட்டர் ஃப்ரம் த சாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு எஃபிஷியன்சி எடுத்திருக்கீங்க, எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா, ஒரு எஸ்டிமேட்டர் அதை வச்சே நீங்கள் வந்து மற்ற விஷயங்களையும் சொல்ல முடியும். அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக இன்னொன்று ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது இட் டிஸ்கிரைப்ஸ் த அன்சர்டனிட்டி ஆஃப் த sampling. So for example, 95% of confidence level na 95% of intervals containing the true population parameter. அப்போ 90% அப்படின்னா 90% intervals contain the parameter population parameter. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வி கலெக்ட் திஸ் ஃப்ரம் அ சாம்பிள், பாசிபிள் சாம்பிள்ஸும் அதே மாதிரி கிவன் பாப்புலேஷன்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ வேறு எதுலேயும் நம்ம எடுக்க போகிறதில்ல. இப்போ அதே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். கான்ஃபிடன்ஸ் லெவல்னு வரும்போது ஹை டிகிரி ஆஃப் ஒரு அக்யூரஸியை வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு எஸ்டிமேட்டில். அப்போ இன் ப்ராக்டிஸ் வந்து ஹை கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து லார்ஜர் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த லார்ஜர் இன்டர்வல்ஸ் வந்து ப்ரெசைஸாக இருக்காது. தே வில் கிவ் அ ஃபஸி எஸ்டிமேட். அப்போது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் ஃபார் எனி எஸ்டிமேட். அப்போது அதனால் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து டைட்டராக இருக்க யூ வில் கெட் லோவர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் அப்படிங்கும் போது எதெல்லாம் வந்து மார்ஜின் ஆஃப் எரர், ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ வந்து அபவும் பிலோவும் இருக்குது அப்படின்னா ஒரு சாம்பிள் ஸ்டாட்டிக்ஸில் அதை தான் வந்து மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டக்ட்ஸ் அன் எலெக்ஷன் சர்வே அண்ட் ரிப்போர்ட்ஸ் த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரிசீவ் 30% ஆஃப் vote.
அப்போ 5% மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குது 95%க்கு. ஸோ 100% வர்றதுக்கு 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் பேலன்ஸ் இருக்க 5% வந்து இட் இஸ் எரர். ஸோ அப்போது இங்கே கான்ஃபிடன்ஸ் லெவலும் வருது, இன்டர்வலும் வருது. 95%லேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து 25லேருந்து 35% ஓட் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு. இப்போது இதிலே பாருங்களேன், எஸ்டிமேஷன் இன்டர்வல் எஸ்டிமேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது பாயிண்ட் எஸ்டிமேட்டர். இப்போ இது வந்து ஒரு 100 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் அப்படின்னா இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் இஸ் நோன் அஸ் பாப்புலேஷன். ஓகே, பாப்புலேஷன். இதில் we take only 10 students as sample. இல்லையா? this is capital N and this is small n. ஸோ இது 10 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம சாம்பிளாக இருக்கும். இந்த சாம்பிளில் 95% வந்து இவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க தே வில் கிளியர் த எக்ஸாமினேஷன் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போது இந்த 95%ங்கிறது பாயிண்ட் எஸ்டிமேட்டர் பிகாஸ் இட் இஸ் இன் அ சிங்கிள் டிஜிட் பாயிண்ட் எஸ்டிமேட்டர். பட் இதையே வந்து நான் வந்து 93%லேருந்து 97%க்குள்ளே இவங்க வந்து 12th பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா தென் திஸ் இஸ் கால்ட் இன்டர்வல் எஸ்டிமேட்டர். ஓகேவா? இந்த இன்டர்வல் அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல 93லேருந்து 97க்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், திஸ் இன்டர்வல் இஸ் நோன் ஆஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். There is a term which has been used for this interval in the interval estimator that is called confidence interval. So எவ்வளோ percentage of confidence வந்து இந்த percentageக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து confidence interval ரொம்ப important. For example, let 0 is greater than a and a is greater than 1. அதாவது இப்போ இங்கே 93லேருந்து 97% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 0லேருந்து 1, அதாவது இந்த கிராஃபில் this is 0 and this is 1. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா there is something called T1 and T2. இது ரெண்டும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ where T1 is less than T2. ஸோ இப்படி பார்க்கும்போது T2வை விட இது T1ல் தான் இருக்குது. ஸோ இது வச்சு this is coming from statistics இல்லையா? where P probability of T1 is less than theta. Theta அப்படிங்கிறது it is this one is called theta. The whole thing is called theta. So theta and it is less than T2, it is equal to infinity. Okay, alpha, that's called alpha. So theta and alpha is getting into existence here. So இதில் T1 and T2 அப்படிங்கிறது தான் confidence interval. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். தட் மீன்ஸ் த அக்யூரசி ஆஃப் கெட்டிங் தட் பர்சன்டேஜ். இது வந்து லாஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது லோவர் அண்ட் அப்பர் வேல்யூவாக இருக்கலாம். பட் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ ஆல்ஃபா பாசிபிலிட்டி ஃபார் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த அன்னோன் பாசிபிலிட்டி பேராமீட்டர். அதேமாரி theta to be in the interval of T1 and T2. அப்போது T1 அப்படிங்கும் போது it is called lower confidence. Okay, and this is called upper confidence limit, upper confidence limit, and this is called lower confidence limit. This is nothing but UCL and this is called LCL. Okay, as the confidence level theta decreases, so confidence level of alpha decreases. Confidence level of alpha decreases, interval வந்து it goes smaller, interval வந்து becomes smaller, that means narrow. என்ன சொல்கிறாங்க, இது வந்து T1 அதாவது கான்ஃபிடன்ஸ் வந்து குறைய குறைய உங்களோட இன்டர்வல் வந்து நேரோ ஆகுது, ஸ்மால் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் த வைஸ் வர்சா. கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்டர்வல் பிகம்ஸ் ப்ராடர், தட் இஸ் லார்ஜர். இப்போது லெட்ஸ் சி
கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதோட பாப்புலேஷன் மீன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் மியூ 100 alpha percentage of class interval is, that is confidence interval, that is x bar minus sigma divided by square root of n into t alpha divided by 2, comma x bar plus sigma divided by square root of n t alpha divided by 2. Okay, this will be the confidence interval. இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூஸ்க்குள்ளே தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 100% இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வேர் t alpha divided by 2 is the value of standard normal table. ஸோ இதை வந்து நார்மல் டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். ஓகே, எங்கே அப்படின்னா ப்ராபபிலிட்டி டேபிள் 0 of is less than z is less than t alpha divided by 2. That is nothing but alpha divided by 2. Okay, so இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா lower confidence limit is equal to x bar minus sigma divided by square root of n t alpha divided by 2. அதே upper confidence limit வந்து x bar plus sigma divided by square root of n t alpha divided by 2. So இது என்ன, இந்த போர்ஷனில் this is lower limit and this is upper limit, that's all. So length of interval எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போது upper limit and lower limit கிடச்சிச்சு. So length of interval will be given as 2 into sigma divided by square root of n into t alpha divided by 2. So this is the length of interval oda formula. So this is the standard normal confidence interval oda table. So 100 alpha percentage ingiradhu alpha and then t alpha divided by 2. So இப்போ 68.3% அப்படின்னா இதோட வேல்யூ இது, and t by x alpha divided by 2 இங்கிறது 1. So either we have to memorize or sometimes it will be given in the question. Most of the time questionல இருக்கும், பட் நம்ம sums நிறைய போட போட இது மெமரைஸ் ஆகிடணும். So 95.5க்கு இந்த வேல்யூ alpha and this is t alpha divided by 2. So we have to just make note of this table when we trying to solve the sum. So let's see a sample. A population with known variance 185, a sample of 64 individuals leads to 217 as an estimate of the mean. So population வந்து 185 variance கொடுத்துருக்காங்க and sample வந்து பார்த்திங்கன்னா 64 individuals, அதோடது it leads to 217 as an estimate of the mean. So find the standard error of the mean, establish the interval estimate that should include the population mean 68.3 of the time. Okay, so இப்போ வந்து what all we have been given, variance கொடுத்துருக்காங்க. Variance is nothing but sigma square. So it is 185 and n வந்து என்ன கொடுத்துருக்காங்க, n is 64 individuals இல்லையா, and here sigma I mean standard error is 1, I mean variance வந்து 185, அப்போ standard error or standard deviation that is square root of variance இல்லையா, so that is 185, that will be 13.601. இப்போ இங்கே estimate of the population என்ன சொல்லியிருக்காங்க, estimate of the population mean is the sample mean. So estimate of population mean வந்து it is nothing but the sample mean. Sample mean இங்கிறது x bar. So அப்போ x bar is equal to 217. Okay, இப்போ standard error கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, standard error first question என்ன, standard error of the mean கண்டுபிடிக்கணும், sample mean. அப்போ what is the formula standard error of sample mean, நம்ம sampling படித்தோம் ஞாபகம் இருக்கா, sigma divided by square root of n, that is nothing but sigma oda value 13.601 divided by square root of n, n இங்கிறது 64, so square root of n that is nothing but 1.7. okay, இப்போ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 68.3%க்கான எஸ்டிமேட் பாப்புலேஷன் இன்டர்வல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது 100 alpha is equal to 68.3, அதாவது இந்த டேபிளில் இங்கே நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், 100 alpha percentage வந்து 68.3 இருந்தால் அப்போ alpha என்ன, t alpha divided by 2னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 68.3ங்கிறது
100 alpha. அப்போ alpha is 0.683. Alpha என்ன 0.683. This is nothing but 100 alpha இருக்குது, 68.3 இருக்குது. அப்போ alpha அப்படின்னா 100 will come down. So 68.3 divided by 100, that will be 0.683. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் டேபிளாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்? தென் T alpha divided by 2 is equal to என்ன வேல்யூ? T alpha divided by 2. நம்மளுக்கு வந்து alpha கிடச்சிச்சு. T alpha divided by 2 என்ன வேல்யூ? It is 1. ஓகே, ஸோ 1. ஸோ இப்போது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிப்போமா? ஸோ x bar minus sigma divided by square root of n T alpha divided by 2 comma square s x bar plus sigma square root of n T alpha divided by 2. இது வந்து ரெண்டு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் பாருங்கிறது 217. திஸ் இஸ் லோவர் லிமிட் மைனஸ் இது என்ன ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.7 சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். டி சிக்மா என்ன சொல்கிறது? ஆல்ஃபா டிவைட் பை 2ங்கிறது 1. ஸோ 1.7 into 1 இது ஒரு போர்ஷன் கமா இது என்ன 217 ப்ளஸ் 1.7 into 1. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2153 கமா ஏன்னா மைனஸ் இல்லையா, இது 218.7. ஸோ லோவர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் வில் பி 215.3, அப்பர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் வில் பி 218.7. So we'll see next sum. அதே மாதிரி ஒரு sum பார்ப்போம். An undergraduate is interested in purchasing an used TV. Okay, she randomly selected advertisement and found that the average price of a TV in this sample was rupees 3,250. She knows that the standard deviation of used TVs prices in the city is rupees 615. Okay, அப்போ establish an interval estimate of an average price of a TV so that she can be 68.3% certain that the population mean lies with the interval. அதே மாதிரி they have given another point that establish an interval estimate for the average price of the TV so that she can be 95.5% certain that the population mean lies within the interval. So they have asked two parameters, two confidential limits they have given, interval estimate they have given to find out their possibilities. So இப்போது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் n எடுத்துப்போம். எவ்வளோ சாம்பிள்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றத பாருங்கள். What is the sample size? Sorry, I forgot to mention it in the question. So it is 125. So she selected 125 advertisements அப்படிங்கிறத கொஸ்டினில் வரும். ஸோ n வந்து 125. x bar, that is mean is of all the samples is 3,250. And sigma, they have given sigma not variance here, so 615. So first confidence interval என்ன 100 alpha-க்கு they have given 68.3%. already நமக்கு இப்போ alpha-ஓட வேல்யூ தெரியும் 0.683 இல்லையா, and t alpha divided by 2 என்னன்னு தெரியும் 1ன்னு தெரியும். இப்போ இது மைண்டில் இப்போ நம்ம ஸ்டக் ஆகிடுச்சா? ரைட், இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் is x bar minus sigma divided by square root of n into t alpha divided by 2 comma sigma square x bar plus sigma divided by square root of n t alpha divided by 2. இந்த இடத்துல lower limit and upper limit தெரியணும். அதுக்கு முன்னாடி இப்போது alpha divided by square root of n என்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. That is 615 divided by square root of n is 125. That's nothing but 55.01. ஓகே, இந்த 55.01 என்றது தான் வேல்யூ. அப்போ இங்கே யூ ஹாவ் டு அப்ளை எக்ஸ் பாருங்கிறது 3,250 மைனஸ் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ 55.01 into 1 இது 1 கமா 3,250 மைனஸ் ப்ளஸ் 55.01 into 1 இது செகண்ட் வேல்யூ. ஸோ தட் வில் பி 3194.99 comma 3305.01. So this will be the lower confidence interval limit and upper confidence limit.
ஓகே, அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 100 ஆல்ஃபா இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 95.5% இல்லையா? அப்போது 95.5%க்கு என்ன வேல்யூன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. ஸோ 95.5%க்கு வேல்யூ இஸ் 0.955 அண்ட் டி ஆல்ஃபா டிவைட் பை 2 இஸ் 2. ஸோ இதுக்கு வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியும்னா டிவைடட் பை தட் இஸ் 100. ஓகே, அதே தான் இங்கே ஃபுல்லாகவே. பட் இது வேல்யூ டேபிள் தான். ஓகே, ஸோ 0.955க்கு ஈஸி வி கேன் ரிமெம்பர் 2. அப் டு திஸ் வி கேன் ரிமெம்பர். அதுக்கு மேலே தான் பாயிண்ட்ஸில் வருது, அதனால் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் வில் பி 2. ஸோ ஹியர் யூ ஹாவ் டு ரைட் as alpha is equal to 0.955 and then t alpha divided by 2 is 2. So confidence interval வந்து x bar minus summation sigma square root of n t alpha divided by 2 comma x bar plus sigma square root of n t alpha divided by 2. Okay, so this will be x bar ங்கிறது already நமக்கு தெரியும் 3250 minus alpha is already we have known, that is 5.01. இப்போ இங்கே 2 வரும். Okay, and here 3250 plus 55.01 into 2. So this will be 3250 minus 110.01 and 3250 plus 110.01. So the answer will be 3139.99 and this will be 3360.01. Okay. So next sum paranga, from the population known to have a standard deviation of 1.4, a sample of 60 individuals is taken. The mean for the sample is found to be 6.2. Find the standard error of the mean and establish an interval estimate around the sample mean using one standard error of the mean. Okay, இவங்க வந்து உங்களுக்கு இதுதான் அப்படின்றத அவங்க சொல்லலை. ஸோ they left it to you. Standard error of the mean பேஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இப்போ நான் சும்மா இந்த 1SE அப்படிங்கிறத நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஓகே, தட் இஸ் 0.683. அந்த வேல்யூக்கு t alpha divided by 2 is 1 இல்லையா? அந்த ஒரு வேல்யூவை எடுத்துக்கலாம். தட் இஸ் 68.3% is 100% alpha. இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஜஸ்ட் எனக்கு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் யூ பாஸ் இட், இதில் என்னென்னலாம் இருக்குன்னு வேணால் கூட நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ சிக்மா இஸ் 1.4 இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 1.4 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி n is equal to 60. ஸோ சாம்பிள் வந்து 16 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் பீன் கிவன். சாம்பிளோட மீன் வந்து 6.2. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். பாஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோமா? ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் எக்ஸ் பார் வந்து சிக்மா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். சிக்மாங்கிறது 1.4 divided by square root of n is 60, that is nothing but 0.181. இப்போது 1 standard error அப்படிங்கும் போது இதுதான் 1ன்னு வருது. ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் x bar minus sigma square root of n t alpha divided by 2 comma x bar plus standard deviation divided by square root of n t x alpha divided by 2. இப்போ இங்கே x bar அப்படிங்கிறது 6.2 minus in the value 0.181 into 1 because we have taken 1. Okay, so இது ஒரு value. அதே மாதிரி இங்கே 6.2 plus 0.181 into 1 இது ஒரு value. Okay, so இப்போ what is the value actually we are getting? 6.019 comma 6.381. This is the lower confidence limit and this is upper confidence limit. So இங்கே பாருங்க, given the following confidence level expresses the lower and upper limit of C confidence interval for those level in terms of x bar and the standard error. இங்கே வந்து 54%, 75%, 94% and 98% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரெடிமேடாக. பட் சம்டைம்ஸ் அந்த கொஷனில் ஆல்ஃபா அண்ட் டி ஆல்ஃபா பை 2 அப்படி கொடுத்துருவாங்க. கொடுக்காத பட்சத்தில் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன்.
ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 100% ஆல்ஃபா பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் 54%னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது ஆல்ஃபா அப்படிங்கும்போது 54 divided by 100. Already I have gave this idea. It will be 0.54. So alpha is 0.54. அப்போது T alpha divided by 2 அப்படிங்கிற இடத்துல இந்த alpha divided by 2 அப்படிங்கிற portion என்ன அப்படின்னா alpha is 0.54 divided by 2. Here we will avoid this T. Okay. So இது வந்து 0.27 value. இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிளில் இருந்து we will be getting இந்த 0.27க்கு it is 0.74 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்து இங்கே இது வந்து கிளாஸ் இன்டர்வல் அவர் அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் வில் பிகம் எக்ஸ் பார் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டி ஆல்ஃபா டிவைட் பை 2 கமா எக்ஸ் பார் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸோ சிக்மா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டி ஆல்ஃபா டிவைட் பை 2. ஸோ இங்கே லோவர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x bar minus sigma square root of n t alpha divided by 2. இப்போ இந்த இடத்துல x bar நமக்கு என்னன்னு தெரியாது, alpha என்னன்னு தெரியாது, sigma என்னன்னு தெரியாது, square root of n தெரியாது. நமக்கு என்ன கிடைக்கும் 0.74 மட்டும்தான் இருக்குது. ஸோ into 0.74 this will be the lower value. அது மாதிரி அப்பர் லிமிட் வந்து x bar plus sigma square root of n into 0.74. ஓகே. ஸோ இட் வில் பிகம் சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் மற்ற மூணுத்துக்குமே நம்ம கான்ஃபிடன்ஸ் லிமிட் வச்சு பண்ணிக்கணும். இப்போது இந்த ஃபார்முலா இந்த கிளாஸ் இன்டர்வல் ஃபார்மேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா இட் இஸ் அ இன்ஃபைனைட் அப்படின்னா மட்டும்தான் இது வரும். வேர் யூ கேன் நாட் ஈஸிலி கவுண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது திஸ் வில் பி ஹேப்பனிங், திஸ் ஃபார்முலா வில் பி தேர். பட் இதே ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு வந்தால் ஃபைனைட் பாப்புலேஷன் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ சாம்பிளிங்கில் ஃபஸ்ட்டு படித்தோம் பார்த்தீங்களா. அப்போது சாம்பிள் பாப்புலேஷன் சைஸே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பாப்புலேஷன் சைஸ் கொடுக்கல, அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ பாப்புலேஷன் சைஸ் n வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென் இட் வில் பி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் எக்ஸ் பார் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இங்கே டி ஆல்ஃபா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் n மைனஸ் n டிவைடட் பை n மைனஸ் 1 இன்ட்டு டி ஆல்ஃபா டிவைட் பை 2. ஓகே. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பார் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அது ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் மைனஸ் என், தட்ஸ் பாப்புலேஷன் சைஸ் மைனஸ் சாம்பிள் சைஸ். ஓகே. தென் n minus 1 t alpha divided by 2. So this is how we have to represent the confidence interval. Let's see one sum. So in the sum papama, it is intended to estimate the mean annual income of 700 families in a 4 square block section of a community. Given that n is equal to 50, that small sample size, and x bar is equal to rupees 111,800 and that is the sample mean, and s is equal to rupees 950, that is the sample st, that is standard deviation. Find 90% confidence interval containing the population mean. So here what they have given is n small n கொடுத்திருக்காங்க 50, where this 50 அப்படிங்கிறது sample size which is greater than 30. இப்போ greater than 30 இருந்தால் இந்த sample meanங்கிறது will also be represented as sigma. சரியா? ஸோ ஏன் அப்படின்னா sample mean will be equal to the population mean. அதே மாதிரி standard deviation of sample will be also equal to the population of standard deviation. Where 30 is greater than, where the population size, sample size is more than 30. நம்ம ஒரு இது படித்தோம் ஞாபகம் இருக்கா, ஒரு தியரி படித்தோம். ஸோ அதை வந்து இங்கே ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பாப்புலேஷன் சைஸ் வந்து that is capital N வந்து 700. ஸோ இப்போ இங்கே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஓட ஃபார்முலான எக்ஸ் பார் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n the whole square root of n minus small n divided by n minus 1 t alpha divided by 2. அதே மாதிரி x bar plus sigma square root of n the whole square root of n minus n divided by capital N minus 1 t alpha divided by 2. இப்போ t alpha divided by 2 என்னன்னு தெரியணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க 90%.
So 100 alpha percentage is equal to 90 percentage. So alpha is equal to 0.9%, okay, 0.9, and T alpha divided by 2 value என்னன்னு பார்த்தீங்கன்னா table wise 1.645. So just take it 1.645 டேபிள்லேருந்து எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் 11,800 கமா மைனஸ் சிக்மா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அப்படின்னா சிக்மாங்கிறது 950. ஓகே, ஸோ 950 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னங்கிறது 50 into that whole 700 minus 50 divided by 700 minus 1 into alpha என்ன 1.645. இது ஒரு செட்டு. அடுத்து 1800 minus இங்கே 950 ப்ளஸ் வரும், ப்ளஸ் 950 square root of 50 the whole 700 minus 550 divided by 700 minus 1 into 1.645. On simplification of this equation, 11,800 minus 213.119 and this 11,800 plus 213.119. So the value will be 11,586.881 and 12013.119. So ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ உள்ள நேரம் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட இதை பார்த்தோம், எஸ்டிமேட்டை பார்த்தோம். இப்போ பாயிண்ட் எஸ்டிமேட்டுக்கு ஒரு கால்குலேஷன், சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பார்த்துக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா பாயிண்ட் எஸ்டிமேட்டுக்கு S2 is equal to summation of x minus x bar the whole square divided by n. ஓகே, இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா ஃபார் சாம்பிள் வேரியன்ஸ். சாம்பிளோட வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, எஸ். பட் இது வந்து என்ன ஆகும், இதில் வந்து பயாஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து there will be some bias. ஸோ இந்த பயாஸை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா S2 is equal to summation of x minus x bar the whole square divided by n minus 1. ஸோ பயாஸ் அப்படின்னும் போது அன்பயாஸ்டாக வரணும் அப்படின்னா this formula we have to be used. ஸோ அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டருக்கு we have to use this formula. இது பயாஸ்டாக வரணும். பயாஸ்ட் அப்படின்னா ஒரு சைடாக ஃபேவரபுளாக வர்றது தான் பயாஸ்ட். அன்பயாஸ்ட் அப்படின்னா நடுநிலையாக வர்றது தான் அன்பயாஸ்டு. ஓகே, ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸோட ஃபார்முலா இது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், in a sample of 5 measurements, the diameter of a sphere was recorded as 4.33, 4.37, 4.36 and 4.32 and 4.37 centimeters. Find the point estimators of the population mean and the true variance. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. பாயிண்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்னா சிங்கிள் வேல்யூஸ். ஓகே, அங்கே வேரி அந்த இன்டர்வல்ஸே கிடையாது. ஓகே, தட் என்ன சொல்ற ரேஞ்ச் கிடையாது. ஸோ ஹியர் யூ ஹேவ் பீன் கிவன் த டயாமீட்டர்ஸ், தட் இஸ் எக்ஸு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது 4.33 and 4.37, 4.36, 4.32 and 4.37. ஸோ இந்த வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸை சம்மேஷன் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது, த டோட்டல் ஆஃப் திஸ் 5 நம்பர்ஸ். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 21.75. இப்போது we have to find x bar. ஸோ x bar is nothing but summation of x divided by n. ஸோ summation of xங்கிறது என்ன, 21.75 divided by 5. that means 4.35 வந்து x bar. இப்போது நமக்கு இந்த கொடுத்துருக்க ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், x minus x bar the whole square தெரியணும். அப்போது x minus x bar நமக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ x minus x bar அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, x barங்கிறது 4.35. ஸோ இதிலேருந்து 4.35 மைனஸ் பண்ணுறோம். அப்போ this will be 0.02 மைனஸில் போகும். அப்போது this will become 0.02. this will become 0.01 and this will become minus 0.03 and this will become 0.02. so இதோட டோட்டல் பாருங்கள். ஸோ ஐ ஹவ் calculated this total. ஸோ இதை வந்து இதில் மைனஸ் பண்ணி x bar வந்துடுச்சு. this is x minus x bar the whole square. ஸோ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டிருக்கேன், அதோட வேல்யூ
that is summation of x minus x bar the whole square will be 0.0022. So இங்கே s square sample variance is equal to summation of x minus x bar the whole square divided by n. That will be n minus 1 with unbiased அப்படிங்கிறதுனால 0.0022 divided by n ங்கிறது 1 2 3 4 5 இல்லையா, 5 minus 1 that is 0.0022 divided by 4. Okay, the value will be 0.0005 and 5. Okay, this is the point estimator of the population variance. So point estimator of population variance. Population variance is S2. Okay. So இதில் அடுத்த part பார்த்தீங்கன்னா confidence interval of population proportion, that is denoted as P. So இங்கே let P bar, இங்கே வந்து நம்ம x barக்கு பதிலாக P bar யூஸ் பண்ணுறோம் because it's a population proposition. So be the sample population proportion, sample proportion. இப்போ B capital P ங்கிறது population proportion, B barங்கிறது sample proportion, based on sample size. எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? sample size n. So let n be the large, n be large. அப்போது இந்த என்ன சொல்கிறது, alpha is represented for confidence interval இல்லையா. So the formula will be for confidence interval, இப்போ x barக்கு பதிலாக p bar minus square root of p bar into 1 minus p bar divided by n, that is t alpha divided by 2 comma p bar plus square root of p bar minus 1 minus p bar, sorry, p bar into 1 minus p bar divided by n alpha t into alpha square, sorry, alpha divided by 2. So p bar minus square root of p bar into 1 minus p bar divided by n t alpha divided by 2. அதாவது இந்த போர்ஷன் அப்படியே மாறுது, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ திஸ் வில் பி LCL and this will be UCL. Let's see a sum. Now we see a social psychologist surveyed 150 top graduate students and found that 42% of them were unable to add fractions correctly. Estimate the standard error of the population or proportion of defective chips and construct a 98% confidence interval for the proportion of defective chips supplied. So a social psychologist surveyed 150 top graduate students and found that 42% of them were unable to add fractions correctly. Estimate the standard error of the proportion, construct a 99% confidence interval for the proportion of true proportion of graduate students who cannot correctly add fraction. So here என்ன கொடுத்துருக்காங்க, sample size will be n is equal to 150 இல்லையா. So that is the sample size. So 150 top graduates. And then what is they have given is 42% of sample size they are not able to add the fraction correctly. So fraction வந்து கரெக்டாக add பண்ண முடியல. Okay, and then sample proportion ஓட ஃபார்முலா என்ன, proportion ஓட ஃபார்முலா, proportion எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p bar இல்லையா. அப்போது p bar எப்படி கண்டுபிடிப்போம், the formula is p bar as usual we do for என்ன standard deviation error ஏதாவது கொடுத்துருக்காங்களா, this is 42% இல்லையா. அப்போது 4.2 divided by 100, that is nothing but, sorry, 42 divided by, yes, 4.2 divided by 100, that is 0.42. So p bar அப்படிங்கிறது இந்த fraction divided by 100. So இது already percentageல இருக்கிறத fractionை convert பண்ணிட்டு then you go with the 100. And now sample error. The sample error of this proportion formula என்ன, that is SE of p bar, that's nothing but sigma p bar. That will be square root of p bar into 1 minus p bar divided by n இல்லையா. ஸோ p bar என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 0.42 இல்லையா, square root of then 1 minus 0.42 divided by n is 150. So the value will be 0.04. இப்போது 99% of confidence level கண்டுபிடிக்கணும் இல்லையா.
அப்போ 100 sigma alpha is equal to 99. So alpha is equal to 0.99 and T alpha divided by 2. இதோட வேல்யூ வந்து alpha divided by 2 க்கு வேல்யூ வந்து 2.58. ஓகே 2.58. ஸோ இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆல்ஃபா டிவைட் பை 2. ஸோ ஆல்ஃபா டிவைட் பை 2 வில் பி 0.99 டிவைட் பை 2. இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை வந்து இந்த டி வச்சு we have to find out. அந்த வேல்யூ வச்சு 2.58 கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிளில் இப்போ என்ன சொல்கிறது இன்டர்வல் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து p பார் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p மைனஸ் p பார் மைனஸ் 1 மைனஸ் p பார் டிவைடட் பை n T alpha divided by 2 comma p bar plus square root of p bar into 1 minus p bar divided by n T alpha into 2. So this will be the confidence interval, and here we will substitute the values. P bar ingiradhu 0. That is p bar is p bar வந்து 0.42 இல்லையா, that is minus இப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், that is 0.04 into 2.58 is T alpha divided by 2 இல்லையா, that will be 0.42 plus 0.04 into 2.58. So the value will be 0.42 minus 0.104. Then this will be 0.42 plus 0.104. So the value will be 0.316, 0.524. Okay. Sum paranga, a bank is trying to determine that number of tellers available during the lunch rush on Fridays. A bank has collected data on number of people who entered the bank during the last 3 months of Friday from 11 a.m. to 1 p.m. Using the below data, find the point estimate of the mean and standard deviation of the population from which the sample was drawn. 242, 275, 289, 306, 342, 385 and 279 and 245, 269, 305, 294 and 328 is the sample data which has been collected on number of people who entered the bank on every Fridays for 3 months. Okay, அப்போ 4 and 3 months கான week இருக்கு. First of all, what we have to know is what is the sample size. Sample size இங்க என்ன? It is 12. So 3 months க்கு 4 weeks இருக்குல்லையா, அப்போ 12. Summation of x கண்டுபிடிக்கணும். What is x? This is the x. So இதோட total வந்து divided by 12. So 3559 divided by 12. That will be 296.58. இது வந்து point estimator. இதுதான் வந்து point estimator on population mean. ஓகே, இப்போது summation x square. இப்போ இதை அப்படியே இந்த summation of x square பண்ணணும். ஸோ x square இது வந்து summation of x square வந்து 73807. Okay, this is summation of x and this will be x bar. X bar is summation x divided by n இல்லையா, 359 divided by 12. சாரி, நான் அதை வந்து தப்பாக எழுதிட்டேன். summation of x வந்து total and x bar is total divided by 12. அப்போது இது summation of x bar x squareங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, இது இல்லை, இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட டோட்டல், ரைட். and then sample variance. இப்போ நம்ம சாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ sample variance is summation of x square divided by n minus x bar the whole square. So this will be the formula for sample variance of population mean. Okay, so இது x square sigma summation x square divided by n minus x bar the whole square. So summation x square இங்கிறது 173807 divided by 12 minus x bar the whole square. X bar the whole square இன்றது what is the value here? 296.58 இல்லையா. So 296.58 ஓட whole square. So the value will be 1524.22. இது வந்து sample ST variance இல்லையா. இது இப்போது sample ST கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
that is S is equal to square root of 152.22. So that is nothing but 39.04. So இது வந்து biased standard deviation. Biased estimator of standard deviation. ஓகே, இப்போது அன்பியாஸ்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n டிவைட் பை n மைனஸ் ஒன்னுக்கு சேருவோம், சேர்ப்போம் இன்டூ எஸ். ஸோ இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்னு வரும்போது என்ன வருது? 12 டிவைடட் பை n மைனஸ் ஒன்னுங்கிறது 11 இன்டூ திஸ் 39.04. ஸோ த வேல்யூ வில் பி 40.78. இது biased estimator for standard deviation, இது unbiased estimator for standard deviation. Okay, this is the end of this particular unit. Okay, bye.